நான் ரஜினியை வரைவேன், அவன் கமலை வரைவான். யாரா இவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்கிறது? கமல் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காது நண்பா. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பாண்டியராஜ் சார், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி வந்து நான் ஈராஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லணும். ஏன்னா ஹிந்தி படங்கள்லேயும் சரி, மற்ற லாங்குவேஜில் பண்ணும்போதும் சரி, ஈராஸ் இன்டர்நேஷ்னல் வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்க்கு வந்து முதல்ல மரியாதை கொடுக்குறவங்க தான். ஸோ இந்த வருஷம் இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு கிடாரின் கருணை மனுவும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபில்ம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர் ஐ குட் எவர் மேட். சாகர் சார், சித்தி, அருண், எல்லோரும், ரோஷன், எல்லோரும் பெரிய ஹெல்ப். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக முதல்ல ராமு செல்லப்பா அவர் வந்து எங்கிட்ட மீட் பண்ணும்போது வாசுன்னு ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார். வந்து அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். இவர் என்னடா சின்ன பையமாக இருக்கார், நீங்கள் என்னங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை சார், நான் இந்த மாதிரி பாண்டியராஜ் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன், கதை சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னா, அந்த சட்டைக்கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு அப்படி ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை வந்து இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பண்ணும்போது. ரஜினி ரசிகராக வேறு நடிக்கிறீங்க, கட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு ராமச்செல்லப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறமா வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர் கணேஷ், பீரியட் வந்து அந்த பீரியட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர், அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு போராடி வந்து அந்த படத்தை பண்ணாங்க அவரும் ஆர்ட் டைரக்டரும். அப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர் சார் சங்கரன் ராஜன் சார், மிக அருமையான பாடல்கள். அந்த அதில் இமான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் பாடலாக வந்து பெரிய வெற்றி பாடல்கள் எதுவும் அமைஞ்சதே இல்லை. இந்த படத்தில் வந்து எல்லாரும் பேசக்கூடிய பாடல்கள் அமையும். அதுக்கு வந்து சகோதரர் யுகபாரதி அண்ணன் அவர் தான் வந்து அந்த ரொம்ப அருமையாக அந்த படத்தை பாட்டை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் ராம கூப்பிட்டு வாங்க ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படின்னு போனால், ஒரு வரியை கூப்பிட்டு நல்ல ஹை பிச்சில் பாடுங்க, கத்தி பாடுங்க, நீங்கள் பாடி நான் கேட்டிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி அதில் பாட வச்சாங்க. அப்படி தான் பாடினேன் சார். நான் ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது சார், பாண்டியராஜ் சார், கவலைப்படாதீங்க, அதை பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ். அண்ட் அப்புறம் அதுக்கு மேலே நான் நன்றி சொல்கிறது இருக்குன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதை விட இந்த படத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ரேஞ்சில் வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கேஆர் ஃபிலிம் சரவணன் சார், ப்ளூவேல் என்டர்டெயின்மெண்ட், வெண்பர் என்டர்டெயின்மெண்ட், சதீஷ் சார், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர். தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரிஒன். சார் வாங்க சார். இல்லை சார் வாங்க சார். நேர்கள் வாங்க சார். நட்டி சார். இது அதான் பயமாக இருக்குது எனக்கு, நர்வஸாக இருக்குது. போகிற பாதை நேருடா, நம்ம தாண்டி யாருடா, வாழ போகிறோம் போகிறோம் பேருடா, ஏ வாடா. இதுக்கு மேலே வேணாங்க, பாவம் கஷ்டப்படுங்க எல்லாரும். இது ரொம்ப ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும். அது எப்படின்னா, போற பாதை நேருடா, நம்ம தாண்டி யாருடா, வாங்க போகிறோம் பேருடா, ஹே வாடா, அப்படி இருக்கும் சார். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை எனக்கு கொடுத்த எங்களை ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு படம் ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனி சார் நம்பி ஒரு பிச்சைக்காரன் ஒரு படத்தை எங்களை கொடுத்தாங்க. அடுத்தது ஸ்டுடியோ கிரீன்லேருந்து இறைவின்னு ஒரு படம், அடுத்தது குற்றமை தண்டனை ஒரு படம், இது 4வது படம் எங்களுக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு கொடுத்த சாகர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. என்னென்னா சார், இப்போ அந்த குற்றமை தண்டனைலாம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இப்போ பிச்சைக்காரன் உங்களுக்கு தெரியும், இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியை நான் பார்த்துட்டேன், மிகப்பெரிய தோல்வியை நான் பார்த்துருக்கேன். இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தயக்கம் கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் திருப்பி ஏன்னா இங்கே சினிமாவில் வந்து வெற்றி இருந்தால் மட்டும்தான், ஏன்னா தூங்கும் போது காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து வெற்றி இருந்தால் மட்டும்தான் நம்மளை எல்லா பேருமே திரும்பி பார்ப்பாங்க. அப்படின்ற ஸ்டேஜில் சரி இதுக்கப்புறம் உட்காந்து நல்ல படமாக தேடி எடுப்போம் அப்படின்னும் போது என்னென்னா, எனக்கு பிச்சைக்காரனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 சாங் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இதில் தேடும் போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நம்ம ரகு ஸ்ரீதர்னு 2 ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப நாள் நல்ல படமாக தேடிக்கிறீங்க, ஏன்னா பிச்சைக்காரனப்போ அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, ஆனால் இந்த படத்தை நம்ம பண்ணுவோன்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை பாருங்கள், இந்த சாங் கேளுங்கண்ணே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு,
நம்ம பார்ப்போம்னே அப்படின்னு. அப்போ கேட்டோன்னே நம்ம 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல கேட்டோன்னே என்ன சொன்னாங்க, இல்லையா அது ரொம்ப நாள் ஆச்சுயா, என்னையா இந்த படத்தை வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேங்க. இன்னொரு சுப்பிரமணியபுரம் அது இந்த வருஷத்தில் எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து இந்த சும்மா சொல்லுவாங்களே எப்பயுமே இந்த ஸ்டேஜில் பெருமிக்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த சாங் நம்ம கேட்டோம். எந்த ஒரு சாங் ஃபஸ்ட்டு கேட்கும் போது நம்மளை பக்கத்தில் இருந்து அது உடனே ஃபஸ்ட்டு கேட்கும் போது நம்ம மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு. ஏன்னா நானும் இந்த ஒரு 13 வருஷத்தில் வந்து ஒரு 700-800 படம் வேலை பார்த்துட்டேன். எப்படின்னா ஒரு சீஃப் டெக்னீஷியன்ஸாக இருக்கவங்க வருஷத்துக்கு 1 படம் 2 படம் வேலை பார்ப்பாங்க. எங்களை மாதிரி ஆளு வந்து நாங்கள் வந்து மாதத்துக்கு 4 படம் 5 படம் வேலை பார்ப்போம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 படம் 70 படம் வேலை பார்ப்போம். அப்படின்னும் போது நாங்கள் வந்து தேட்டருக்கு போகிறோம். ஒரு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் வந்து ஏன் இந்த படம் ஓடலை, ஏன் ஓடுது, இந்த படத்தில் என்ன மிஸ்டேக்கு, ஏன் இந்த ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு தேட்டருக்கு வருது எல்லாத்தையும் நாங்கள் உட்காந்து கணிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நாங்களும் பண்ணுறோம். அதில் வந்து சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் நடந்துருது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படி செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து ஒரு 50 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. திருப்பி இந்த தடவை நம்ம எடுத்து வைக்கிற அடி கரெக்டான அடியாக இருக்கணும், நம்ம திருப்பி சரிக்கிறக்கூடாதுன்ற பார்க்கும்போது அந்த என்கிட்ட மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இதை போய் நான் வந்து என்ன சொன்னேன்னா, என் நண்பர் இவர் வந்து மதுரையில் சினிப்பிரியா தேட்டர்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தேட்டருடைய ஓனர் தான். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், தலைவர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, வாங்க நம்ம சேர்ந்து போகணும். நான் ஒன்றுமே என்கிட்ட கேட்கல. ஏன்னா குற்றமே தன்னை ரிலீஸ் அப்போ எனக்கு மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் இந்த படம் பண்ணுவேன். ஏன்னா எப்போயுமே என் வேலை என்னென்னா, நான் வந்து டெக்னீஷியனாக இருந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினவே. அதனால் நான் பெரிய வந்து என்னுடைய பணம் காசு அப்படிலாம் என்கிட்ட பெருசாக கிடையாது. எனக்கு வேலை தெரியும், தொழில் தெரியும், தொழில் பண்ண தெரியும், ரைட்டுங்களா. அப்போ நான் அவர் என்ன சொன்னேன், நான் ஒரு 2-3 கூட இன்வெஸ்டர்ஸை சேர்த்து தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே இதை பண்ணியிருப்பேன். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்களை சினிமா கூட்டிகிட்டு வர்றது உண்மையிலே சினிமாவுக்கு ஆரோக்கியம். இப்போ என்னால் முடிஞ்ச இந்த வருஷம் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் நான் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் கேட்டோன்னு என்ன சொன்னார், தலைவர் ட்ரெய்லர் பாருங்கள், சாங் பாருங்கன்னு. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக இவங்கெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க அப்பா பார்த்துட்டு இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணு, ஃபஸ்ட்டு படமாக உனக்கு இது பண்ணு, ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், நேராக சதீஷ் அண்ணன் வந்து வெண்பர்ட் என்டர்டெயின்மெண்ட். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே எல்லாருமே எங்கள் பெத்த அப்பாவே பிள்ளைக்கு காசு தர மாட்டான், என் அண்ணன் தம்பிக்கு காசு தர மாட்டான். சதீஷ் அண்ணன் போய் கேட்டோம், அண்ணன் இதை பண்ண போகிறேனே அப்படின்னு. உடனே நீ பண்ணு சார், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னாரு. எனக்கு இந்த பேலன்ஸில் இருந்த டயத்தில் என்னை மிகப்பெரிய சப்போர்ட்டாக என் பக்கத்தில் இருந்து எதுனாலும் தட்டி கொடுத்து என்னை திருப்பி எந்திரிக்க வச்ச சதீஷ் அண்ணன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இது அப்புறம் இன்னொன்று சார் என்னென்னா, இந்த இப்போ நம்ம இங்கே வந்து என்ன சொன்னால் மாலுக்கும் இந்த பிஎன்சி தேட்டர்ஸுக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் கார்த்திக்னு சொல்லி சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே வந்திருக்காரு. இப்போ அவரும் ஓரளவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். என்னென்னா இங்கே என்ன பிரச்சனைனா சார், சிட்டி இப்போ 9 ஏரியா சினிமாவில் இருக்கும், சில பாதி ஏரியா பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ், பிஎன்சி தேட்டர்ஸ் தான். அந்த தேட்டர்ஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் அந்த தேட்டர்ஸில் இருக்க ஆடியன்ஸை வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். அவனுக்கு வந்து எப்படின்னா நம்ம ஊர் கலாச்சாரம், நம்ம மண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம பிளட்டுக்கு கலந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஹிட் அடிக்கிறான். இப்போ பிச்சைக்காரனுக்கு ஹிட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா அவன் வாழ்வியல் அதில் கலந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் கலந்தால் மட்டும்தான் அவன் வந்து பார்க்குறான். அந்த பிஎன்சி படம் தான் இங்கே பெரிய லெவலில் ஓடுது. அதனால தான் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணோம். சார் மியூசிக் டைரக்டர் சார் உண்மையிலே சூப்பர் பாட்டு. நான் சொல்கிறேன் சார், இந்த வாரம் வந்து எல்லா சேனலும் கொடுக்குறோம், டெலிகாஸ்ட் ஆகும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ரிலீஸ்க்கு அப்போ திருப்பி நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் பண்ணி நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் மீட் பண்ணும்போது சொல்கிறேன், இந்த படத்துக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த மியூசிக் வந்து இந்த படத்தை பெருசாக காப்பாற்றும். நட்டி சார், சஞ்சீதா செட்டி மேடம், ராஜாஜி சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் சார் என்னுடைய இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய நண்பர்கள் குஹா அண்ணன், செந்தில் அண்ணன், செந்தில்நாதன், அமர், சகாப்தீன், விஜய், இவங்க எல்லா பேருமே எனக்கு வந்து பெரிய பலமாக கூட வந்து டே நைட் பார்க்காம எல்லா கஷ்டங்காலங்கள்லையும் கூட வந்து எல்லாத்தையும் பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாண்டி என் தம்பி கார்த்திக், இவன் தான் என்னுடைய பார்ட்னர். ஆனால் வந்து கிட்டக்கே வரமாட்டான், தூரத்தை வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். சரிங்க சார், இதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணியிருக்கோம் சார். இந்த படம் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ரிலீஸ்க்கு வரலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரிசையாக பெரிய படங்களாக இருக்கனால நாங்கள் டிசம்பரில் ஒரு பிளான் பண்ணி ஒரு டேட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். 2ஆம் தேதின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சுச்சுவேஷனை பொறுத்து நான் ரிலீஸ்க்கு வந்துடுறேன் சார். எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக்கணும். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி ஆர்டர் இந்த படத்துக்கு இல்லை, இந்த படத்தில் ஒன்றும் நடிப்பு மட்டும் தான். கோலிசோட பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு 2வது படமாக ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டேரக்டர் வந்து ராம் சார் தான். நேராக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறேன், இது பண்ணணுன்னாரு. கதை கேட்ட பிறகு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வேலைகள் இருந்தாலும் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது.
அப்புறம் கேஆர் ஃபிலிம்ஸு, ஈராஸ், நட்டி மாமா தான் எனக்கு அவர், நட்டி சார் கிடையாது. அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. பாண்டியராஜ் வந்து எனக்கு நண்பர், ஏன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குயிக்தியானவர். அதெல்லாம் தாண்டி எனக்கு அவர் ரொம்ப பாண்டியராஜை பிடிக்கிறதுக்கு அவர் எடுத்த பசங்க படம் தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உயரம் குள்ளமாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட குள்ளமாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு டைரக்டருங்க வந்து என்னை விட குள்ளமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பேன். பாண்டியராஜை விட குள்ளம் ராமச்செல்லப்பா, அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் தம்பி வந்து குள்ளமாக இருந்தாலும் ஒரு பெரிய உயரத்தை அடையக்கூடிய இந்த விழாவுக்கு வந்து வாழ்த்த வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நடிகர்கள்லேயே டைரக்டர்களே ரொம்ப குள்ளமானவர் ராமச்செல்லப்பா, நடிகர்களே ரொம்ப உயரமானவர் நட்டி சார். அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நண்பராக எனக்கு கிடைத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் நடராஜ் சங்கரன், இந்த 3 பேரும் இந்த படத்திற்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப அலாதியானது, ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. வழக்கமான ஒரு ரெகுலர் ப்ரொடியூசர்ஸை தாண்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய சிக்கலுக்குரிய, நிறைய சந்தோஷத்துக்குரிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு படத்தை, அதுவும் ஒரு முதல் இயக்குனர், ஒரு முதல் இசையமைப்பாளர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாமே மெயில் மூலியமாகவே அந்த உறவுகள் இருக்கிறது. அந்த மெயிலில் வந்து என்னென்ன வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய சிக்கல்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஆக சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் தம்பி ராமச்செல்லப்பா வந்து ஒவ்வொரு பாடலையும் வாங்கிட்டு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு பாடலை வந்து இமான் வந்து பாடியிருக்கார். அது ரொம்ப நடராஜ் சங்கரனுக்கு இமான் கொடுத்த மரியாதையாக நான் கருதுகிறேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது. மேடையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த படத்தை வெளியிட முன் வந்திருக்கக்கூடிய கேஆர் ஃபிலிம்ஸுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஒளி நாடா வெளியீட்டு விழா. இந்த இருக்கக்கூடிய பாடல்களை வந்து குறிப்பாக பார்க்கணுன்னாக்க ஒரு பாடல் வந்து நடராஜ் சார் வந்து பாடியிருக்கிறார். இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ண உடனே நடராஜன் சொன்னார், சார் இது வந்து சங்கர் மகாதேவனும் அல்லது வந்து கைலாஷ்கர் பாடினாவோ ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு கூட அதான் பட்டுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஒரு உச்ச ஸ்தாயில் இருக்கக்கூடிய பாடல். சாதாரணமான பாடல்களால் அது பாடவே முடியாது, அந்த இதை தொடவே முடியாது. யார் பாடலான்னு சொல்லி இது பண்ணோம். பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது ராமு தான் வந்து ஒரு நாள் சொன்னாப்புல, அண்ணே நம்ம ஹீரோ பாட வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் நம்பவே இல்லை இன்ன வரைக்கும். இப்போ கூட என்னால் நம்ப முடியல. அவ்வளோ பிரமாதமாக வந்து பாடியிருக்கிறாரு. மேலும் சில படங்களில் அவர் பாட வேண்டும் இன்னும் நான் கேட்டுக்கிறேன். ஹீரோ வந்து நடராஜ் வந்து அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து இங்கே வந்து ஒலிக்க செய்வாங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். அது ஒலிக்க செய்யலை. ஏன்னா அந்த கதையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பாடலுங்கிறதுனால ஒலிக்க செய்யலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். நடிகராகவும் நல்ல ஒளிப்பதிவாளராகவும் நல்ல பாடகராகவும் வந்திருக்கக்கூடிய நடராஜ் சாருக்கு இந்த மேடையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். கேமராமேன் நல்ல கேமராமேன் இருந்து எதுக்கு நடிக்க வர்றாங்க அப்படின்னு நினைப்பேன். மியூசிக் பண்ணுற ஜிவியை இப்படித்தான் சொல்லி நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்குங்க நடிக்க வர்றீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்த அப்படின்ட்டேன். இடையில எங்கே போய் ஒர்க் பண்ணா அப்படின்னா செல்வரகவன் சார்ட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அது படமாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரிபிள் படம் அளவுக்கு சொல்கிறான் சொல்லி இடையில அதை போய் எங்கேயே கற்றுக்கிட்டு வந்தான். ஏன் ஜானருக்குல இருந்து அப்படின்னு எனக்கு தெரில. ஏன் நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ண வேண்டியதானே, ஏன் பாட்டு மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு அந்த அவங்க வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத பிடிக்காது. செல்வரவன் சாருக்கும் எனக்கும் எதுவும் இதுன்ற வேண்டாம். ஏக்கநாதண்ணே பாண்டியராஜ் கணிப்பு ஜிவி பிரகாஷ் நம்பர் 1 ஆவார் அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே என்ன அடுத்த படம் ஷூட்டிங்கே போகாமல் யார் நம்பர் 1 வாங்கன்னு கணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க.